நம்ம எல்லார் லைஃப்லயும் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. எப்பெல்லாம் வேணுமோ நம்மள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்மள ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உங்க லைஃப்ல இந்த கேரக்டர் யாருன்னு மறக்காம கீழே டேக் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இன்னொரு ஸ்டைல்ல கருவேப்பிலை குழம்பு ப்ரீமிக்ஸ் பண்ணலாமா? இவனை செய்ய 1 கப் கருவேப்பிலை, 1/4 கப் கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 கப் தனியா, காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா, துளியூண்டு வெந்தயம், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி, கடுகு, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, அம்புட்டு தான். ஃபர்ஸ்ட் தனியா, கடலை பருப்பு, உளுந்து, வரமிளகா, ஜீரகம், வெந்தயம், புளி, கருவேப்பிலை இவங்க எல்லாரையும் ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அவங்களை கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணி பெருங்காயம், உப்பு, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைன் பவுடரா டிப் பண்ணி வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எண்ணெயில கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாவை பொரிச்சு நம்ம பொடியோட மிக்ஸ் பண்ணா தலைவா ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல அப் டு 3 months பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். எப்பப்போ வேணுமோ தண்ணியில 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் நம்மளோட ப்ரீமிக்ஸ் பொடியை ஆட் பண்ணி கொதிக்க விட்டா அண்டர் 5 நிமிட்ஸ்ல கருவேப்பிலை குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutubu boy from